நம்மெல்லாம் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் டேட்டு. ஸோ எலெக்ஷன் டேட்டு எப்போ வரும் அப்படின்னு நம்மெல்லாம் காத்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ இன்னைக்கு அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறும். வரும் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி முதற்கட்ட தேர்தல் நடக்கும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வரும் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி தேர்தல் நடக்கும் அப்படின்ட்டு தலைமை தேர்தல் ஆணையர் ராஜ்குமார் சொல்லியிருக்கிறாரு. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜ்குமார் புதுடெல்லியில இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்சப்ப 85 வயசுக்கு மேற்பட்டவங்க விரும்பினாங்கன்னா வீட்டில இருந்தே வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 10.5 லட்சம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும். 1.5 கோடி பேர் இதில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் 55 லட்சம் வாக்குப்பதிவு எந்திரங்கள் பயன்படுத்தப்பட இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு. நாடு முழுவதும் உள்ள சோதனை சாவடிகள் மூலமா கண்காணிப்பு நடத்தப்படும். ட்ரோன் மூலமா எல்லைகள் கண்காணிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாரு. வாக்குக்கு பணம், பொருள் இதெல்லாம் கொடுத்தா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பண பரிவர்த்தனை பற்றி அமலாக்கத்துறை, வருமானத்துறை கண்காணிச்சுட்டே வராங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றும் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாரு. அது தவிர பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகளின் நட்சத்திர பேச்சாளர்கள் கண்ணியத்தோடு பரப்புரையில் ஈடுபடுங்க. ஜாதி மதம் ரீதியா தனிப்பட்ட முறையில் விமர்சித்து பரப்புரையில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் பரப்புரையில் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசக்கூடாது. நாடு முழுவதும் 2100 தேர்தல் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற தகவல் எல்லாம் இவர் சொல்லிக்கிட்டே வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் அப்படின்றத சொல்லிட்டு அவர் வரும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தமிழகத்துல மார்ச் மாதம் 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் துவங்கப்படும். கடைசி நாள் மார்ச் 27ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை. மார்ச் 28ஆம் தேதி திரும்ப பெற கடைசி நாள். மார்ச் 30ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ மக்கள்லாம் இதுதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எப்போ எலெக்ஷன் நடக்கும், எப்போ ரிசல்ட் நமக்கு தெரியும், யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ இப்போ எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. மக்களே தயாராக இருங்க ஓட்டு போடுறதுக்கு. வல்லவன்